கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்நாளில் இந்த நாளையும் கூட ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரை அறிகிற அறிவை உங்களுக்கு தந்திருக்கிறார். பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த பூமிக்கு ஆண்டவர் செய்வார். பயப்படாதீங்க. எல்லாமே நன்மையாக நடக்கும். எல்லா தீமையும் நன்மையாக நடக்கும். கலங்காதீங்க. இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாய் கைக்குடியோர பண்ணுவார். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:1. கர்த்தாவே, நீர் என் வழக்காடிகளோடு வழக்காடி என்னோட யுத்தமனுகளோடு யுத்தம் பண்ணும். என் வழக்காளிகளோடு வழக்காடி. நமக்கு நேராக நமக்கு எதிராக அநேகர் வழக்காடுவாங்க. இந்த பூமியில் வழக்காடுகிறதெல்லாம் நேர்மையாக என்று சொல்ல முடியாது. உதாரணம் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு நடக்கும்போது அல்லது ஒரு மேல் குற்றம் சுமத்தும் போது அது காவல்துறை மூலம் கோர்ட்டுக்கு போகுதுன்னா, அங்கே ரெண்டு பக்கத்திலும், அதாவது அவர் சொல்லுவார் நான் இதை செய்தேன், அல்லது நான் செய்யலைன்னு சொன்னால் இன்னொரு செய்ததாக குற்றம் சாட்டுவாங்க. அப்போ ரெண்டு பக்கம் வக்கீல் லாயர்ஸ் நின்று அதுக்காக வாதாடுவாங்க. அதில் ஒரு பக்கம் ஜெயிக்கும். அதே போல் தான் இந்த பூமியில் வழக்காடுவாங்க. நேர்மைக்காக மட்டும் இல்லை, நேர்மை இல்லாத கருத்துக்கும் வழக்காடுவாங்க. உலக பிரகாரம் வழக்காடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்னா, ஏன் வழக்காளிகளோட நீங்கள் வழக்காடுங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் வழக்காடுறாங்களோ, யார் போராடுறாங்களோ அவங்களுக்காக தேவன் வழக்காடுவார். எவ்வளோ பெரிய காரியம்! நமக்காக வழக்காடுகிற ஆண்டவர், வழக்காடி நியாயத்தை பெற்று தருகிற தேவன். உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கிறீங்களா? உங்களுக்காக வழக்காடி உங்கள் காரியத்தை நேர்மையானது என்று சொல்வதற்கு அல்லது உங்களுக்கு நேர்மை வர வேண்டியவைகளை பெற்றுத்தருவதற்கு யாருமே இல்லையா? கலங்காதீங்க. ஏசப்பாவுடைய அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காய் வழக்காடுவார். அதே போல் உண்மையாய் உங்களுக்காய் வழக்காடி காரியங்களை வாக்கிய பண்ணுகிற நல்லவர்களை, நல்ல அதிகாரிகளை அல்லது மற்றும் நல்ல வழக்கறிஞர்களை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்களுக்காக வழக்காடுகிற பரம தெய்வமே, யார் எங்களுக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை என்று கலங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்திடலாம். நீர் கிரியை செய்யும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். குறிப்பாக வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும். தேவையில் உங்களுக்கு தேவையை சந்தையும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் தேவன் அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.